அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அசைன்மெண்ட் உண்டு இது. ஏனென்று சொன்னால் இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் பண்ண அசைன்மெண்ட் எல்லாம் அர்த்தத்தை அவ்வளோ பெருசாக கணக்கெடுக்கல. இதில் வந்து அர்த்தத்தை தந்திக்கிறாங்க. ஸோ அர்த்தத்தை தந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிக்கிறாங்க, மொழிபெயர்க்க சொல்லிக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. என்ற அது அர்த்தத்தை விலகி பண்ணக்குள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வேறு. அதுதான் நான் இந்த நேரம் சொல்கிறேன், அரபி படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது இப்போ இது கிராமர் தானே படிக்கிறேன், அதுவும் சரியான போரி. ஸோ இந்த கிராமரை படித்து நாங்கள் குர்ஆனை படிக்கொள்ளத்தான், அது அர்த்தத்தோடு குர்ஆனை படிக்கொள்ளத்தான் அதோட உண்மையான இன்பம், அந்த குர்ஆனை படிக்கிற இன்பம் வரும் இன்ஷா அல்லாஹ். அது ரப்போட க்ளோஸ் ஆகிற இன்பம் அப்போ தான் வரும் மாஷா அல்லாஹ்ண்டு. ஹைர் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இதை ஒரு அசைன்மெண்ட் பண்ணுவோம். 17 இது உண்மைக்கு 17 இல்லை இதில். இதுல 17 இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது அசைன்மெண்ட்லேயும் அதுக்கப்புறம் இன்னும் 2 அசைன்மெண்ட் இருக்குது. ஹைர் இன்ஷா அல்லாஹ் குயிக்க பண்ணுவோம் நாங்கள் இதை. ஒன்றாவது அஹ்லக்னாஹா. அஹ்லக்னாஹா கலக்கா. கலக்கா என்று சொன்னை அர்த்தம் வந்து அது ரூட் லெட்டர்ஸ் தான். அர்த்தம் வந்து அழிக்கிறேன் அர்த்தம் வருது. கிட்டத்தட்ட அழிக்கிறேன் அர்த்தம் வருது. இப்போ அஹ்லக்னாஹா அது ஃபேமிலி, அது நாங்கள் சர்ஃபில் புறகி படுப்போம். அஹ்லக்னாஹா அஹ்லக்னா என்றா அஹ்லக்னாஹா இது எப்படி மொழிபெயர்க்கணும் அவங்களுக்கு சொன்னேன் தானே. முதல்ல ஹா வாங்கிட்டாக்கணும். ஹா வாங்கிட்டாக்கி முதல்ல அஹ்லக்னா என்றதை மட்டும் மொழிபெயர்க்கணும். அப்போ அஹ்லக்னா என்று சொன்னால் ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் ஹுமா நசரத்தா ஹுன்ன நசர்னா அந்த நசர்த்தா அந்துமா நசர்த்துமா அந்தும் நசர்த்தும் அந்தி நசர்த்தி அந்துமா நசர்த்துமா அந்துன்ன நசர்த்துன்னா அன நசர்த்து நஹ்னு நசர்னா. பாருங்க, நஹ்னு நசர்னா. அப்போ நான் அஹ்லக்னா என்றா நஹுன் நசர்னா, நஹுடு என்ற அர்த்தம் வருது, நாங்கள் என்ற அர்த்தம் வருது. அப்போ அஹ்லக்னா என்றா அஹலக்கா என்று அழிக்கிறது, அஹ்லக்னா என்றா நாங்கள் அழித்தோம். பாஸ்ட் டென்ஸ் தானே, இறந்த காலம் தானே. நாங்கள் அழித்தோம். யார் அழித்தோம்? நாங்கள். ஹா அவளை. ஹா என்றது ஹியத்தானே, அவளை. இதை வந்து அவள் என்று சொன்னதுக்கு வந்து இது வந்து நான் நினைக்கிறேன்னு ஒரு ஊரை ரிஃபர் பண்ணுது. ஏண்டா அதை உங்களுக்கு நினைவுக்கு தெரியும், நாங்கள் படித்தோம் சில புரோக்கன் ப்ளூரல். நாங்கள் சிங்குலர் சில வார்த்தைகள் ஈகித அரபிகள் வந்து பெண்ணாக ட்ரீட் பண்ணுறது. உடைஞ்ச பன்மை சில நேரத்துக்கு ஊர் கரையான்றது நான் நினைக்கிறேன் ஊர் இது பெண்ணாக ட்ரீட் பண்ணுறது. ஸோ அகலக்னா அவள் என்று அழிச்சதுக்கு அது வந்து ரிஃபர் பண்ணுறது வந்து அதை ஊரைத்தான். சரியா? இப்போது நீங்கள் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தெரியல. இந்த குர்ஆனில் இது என்ன வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. குர்ஆனை படிக்கல நாங்கள் படிப்போம். அது ஹாவை என்று அவள் என்று ரிஃபர் பண்ணுற ஒரு பெண்ணை இல்லை, ஒரு விடத்தை இல்லாட்டி அது பெண்ணாக ஈக்கிற ஒரு இசுமை. அது பெண்ணாகவே ஈக்க தேவையில்லை. இந்த இசுமொண்டு பெண்ணாகிறதுக்கு பெண்ணாகவே ஈக்க தேவையில்லை. அது ஒரு கண்டிஷன் தான் பெண்ணாய்க்கணும். அது மாதிரி நாங்கள் நிறைய படித்தோம். அது ஆண் பால் பெண் பால் படிக்க போகலை. ஸோ இதை வந்து நாங்கள் அதை என்று நினைவச்சுக்கொள்வோம். அப்போ நாங்கள் அழித்தோம் அழித்தோம் அத என்ற அர்த்தத்தை எடுக்க மீன். ஓகேயா? அடுத்தது ஜாவ ஹும். ஜாவ ஹும். ஜா என்று சொல்கிறது வாரதுன்ற அர்த்தம். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஹும் வாங்கிட்டாக்கணும். ஹும் வாங்கிட்டாக்கி ஒன்றாவது ஸ்டே ஹும் வாங்கிட்டாக்கி ஜா. ஜா என்ற ஏழை தான் நசர மாதிரி. அப்போ அவன் வந்தான். அவன் வந்தான். எங்கே வந்தான்? ஜாஹும் அவர்கள். ஹும் என்ற அவர்கள். அப்போ அவன் வந்தான் அவர்களிடம். அப்படிதான் டிரான்ஸ்லேட். அவன் வந்தான் அவர்களிடம். மூணாவது உதாரணம் சகுலத் மவாதீனுஹு இக்குதே. ஈன அது வந்து ஈன நீங்கள் படிக்காத ஒரு சின்ன ஒரு கான்செப்டும் ஈக்குது. அது சுற்றியும் நான் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணல. நான் 4வதுக்கு போகிறேன். ஒன்றுமெண்டா குயிக்காக ஒரு ஐடியா ஒன்று வாரத்துக்கு பண்ணேன்னா, ஆனால் உங்களுக்கு பெருசாக விளங்காது. ஆனால் பண்ணுறேன். ஆனால் விளங்காட்டியும் கணக்கெடுக்க வேணாம். நான் பண்ணால் போத்தான் போகணும். அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இதை பண்ணலேண்டு வருத்தம் வந்துக்குமே, ஆக்சுவலியும் பண்ணுறேன். சக்குலத் என்ற அர்த்தத்தை பாருங்கள் என்ன கொடுத்திருக்கிறாங்க. கனமாக ஆகுவது. கனமாக. சக்குலத் என்றது கனம், பாரம் என்ற அர்த்தம் வருது. பாரம் என்ற அர்த்தம் வருது சக்குலத். அப்போ ஹுவ நசரு ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத். ஹிய நசரத் தான் ஹிய சக்குலத் என்று வருது. சரிதானே? ஹிய சக்குலத். அப்போ ஹிய சக்குலத் என்ற என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்றால் அவள் பாரமானால். அப்போ அவள் பாரமானால் என்ன கொள்ள. ஓகே. இப்போ இது தான் நீங்கள் படிக்கல. இதுக்கு பிறகு வார வார்த்தை ரஃபாவாயிந்தா, அதுக்கு பிறகு வார வார்த்தை ரஃபாவாயிந்தா அது வந்து அவளை ரிப்ளேஸ் பண்ணும். சரியா? அப்போ இது விளங்காது. அதுதான் நான் சொன்னேன் விளங்காது. நாங்கள் பிறகு படிப்போம். இப்போ நான் குயிக்க சொல்கிறேன். மவாதீனுஹு. அப்போ மவாதீனுஹுல மவாதீனு ரஃபா வைக்குது. அப்புறம் ஹூ ஒண்டிக்குது. இது வந்து முதாஃப் முதாஃப் இல்லை. மவாதீன் வதுன் என்று சொல்கிறது வந்து தராதி. தராதிட
ப்ளூரல், அது என்னது பன்மை தான் மவாசின். அப்போ தராதிகள், அவனுடைய தராதிகள். அப்போ அதை கருத்து எடுக்கலும். இதை சூழாக படிக்கணும், நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். அவனுடைய தராதிகள். அப்போ சக்குலத்துன்றது அவள் பாரமானாள் தானே, அவளை ரிப்ளேஸ் பண்ணணும். அவனுடைய தராதிகள் அவளை ரிப்ளேஸ் பண்ணணும். அப்போ அவனுடைய தராதிகள் என்னது பாரமா கனமானால் அந்த கருத்துப்பட வருது. ஸோ இது வந்து கியாமன்னால அல்ல சுபானத்தாலா என்னது எங்களோட ஒவ்வொருத்தட தராதி எல்லாம் அமலையும் போட்டு தானே யார்கிட்ட பாரமாகிக்கிறது அதை கருத்துப்படு தான் இது ஆயத்து வருது. இந்த அவங்க தான் வெற்றியாளர்கள் என்ற கருத்துப்பட வருது. ஸோ எப்படி சரி, இது வந்து நாங்கள் இன்னும் படிக்கல இது சப்ஜெக்ட் சரி தானே. அதை சுற்றி உங்களுக்கு மவாசின்னு ஹூ வந்து இன்னும் முதாஃபிலே ஒன்று தான் இருக்குது. அது ஹூ தான் அட்டாச் ஆகி வந்திக்குது இணைக்கப்பட்ட. ஸோ அது விளங்காதது பிரச்சனை இல்லை. இப்போது இப்படி வந்தீங்கன்னு மட்டும் நினச்சிக்கோ. நான் நினைக்கிறேன் அடுத்த லெசன் போல் நாங்கள் அதை படிப்போம். அதை அது வெளியே எப்படி ரஃபாவாகிறது, எப்படி அது வந்து அவளை ரிப்ளேஸ் பண்ணுறது என்பது. சரி, ஓகே. இப்போக்கு பெருசாக அதை யோசிக்க வேணாம். 4வது போம். மக்கன்னாக்கும். மக்கன்னா என்றால் என்ன அர்த்தம் என்றால் தீர்த்து வைக்கிறன்ற அர்த்தம். அப்படி எடுத்தோன்னா மக்கன்னா நாங்கள் தீர்த்து வச்சோம் எதை அவர்களை. இங்கிலீஷில் வந்து எஸ்டாப்ளிஷ் என்ற அர்த்தம் வருது. அது இங்கிலீஷில் சொல்கிறது லேசி. வி எஸ்டாப்ளிஷ் யூ ஆல் அது அர்த்தம் தான் இந்த வருது. இதுக்கு முதல்ல எக்ஸாம்பிளில் கூட இங்கிலீஷில் வந்து மவாசினு என்ற ஹிஸ் ஸ்கேல்ஸ் அவனுடைய தாராதிகள். சகுனத் என்பது ஹெவி. ஸோ ஹிஸ் ஸ்கேல்ஸ் ஆர் ஹெவி இந்த அர்த்தம் எடுக்கிறது. இல்லாட்டி ஹிஸ் ஸ்கேல்ஸ் வேர் ஹெவி என்று எடுக்கிறது. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து வருது அதில். சரி, அதை நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். அகெயின் 5வது மனாக்க. சரியா, மனாக்க மட்டும் பார்த்தா மனா என்ற தடை செய்கிறது. அவன் தடை செய்தான் கேண்டா உங்களுக்கு என்ற அர்த்தம் வருது. சரிதானே, கேண்டா அந்த தானே. நான் நினைக்கிறேன் இந்த மாமனாக்கென்றை மா என்றது இல்லை என்ற அர்த்தமும் எடுக்கலும். அது சரியாக பார்க்கணும். ஒரு மாமனாக்கென்றா அவன் தடை செய்யவில்லை என்ற அர்த்தம் வருது. ஏன்னா மன என்றை தடை செய்கிறதுண்டா மாமனாக்கென்றா தடை செய்யல இல்லை. ஏன்னா மா என்றது இல்லை என்ற அர்த்தம் எடுக்கலும். அப்போ அவன் தடை செய்யல உங்களுக்கு அது அர்த்தம் எடுக்கலும். அகுவை தனி இதில் நீ தான் வந்து சேர்ந்து வர்றது எனக்கு என்ற அர்த்தம் எடுக்கலும். அகுவைத்தன்றது வந்து அப்போ அகுவைத்தண்டா அந்த அகுவைத்த. அப்போ அகுவைத்தண்டா தவறான வழியில் அனுப்புகிறேன்னு எடுக்கலும். அப்போ அந்த தானே, நீ தவறான வழியில் அனுப்பினா யார் அந்த என்னை வந்து சேர்ந்து வரல் அமீர் வந்து இந்த பிரித்து சொல் வந்து நீ என்னைய, நீ தவறான வழியில் அனுப்பினாய் என்னைய, யூ மிஸ்லெட் மீ அந்த அர்த்தம் எடுக்கலும். தபிய என்ற போகல அவன் பின்பற்றினான். அந்த பின்பற்றுன்ற அர்த்தம் தானே, பின்படுத்துகின்ற அர்த்தம். அவன் பின்படுத்தினான் உன்னைய என்ற அர்த்தம் வருது. 8வது ஃபவஸ்வசா லகுமா ஷைத்தானு. அப்போ வஸ்வசா என்றது வஸ்வசா பண்ணுறது அந்த விஸ்பரிங் என்று சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்து சொல்லிக்கொண்டே வஸ்வசா என்றது அவங்களுக்கு தெரியுமே. இந்த நாசூராலே வருது போல் அல்லது யுவஸ்விசு ஃபீசுதுரினார் ஷைத்தான் வஸ்வசா பண்ணுறேன் விஸ்ப பண்ணுறேன். அப்போ வஸ்வசா லகுமா. அப்போ வந்து வஸ்வசா என்று சொல்கிறது என்னது, அவன் என்ன செஞ்சான் வஸ்வசா பண்ணினான். தாருக்கு லகுமா, ஹுமா தான் வந்து அவர்கள் இருவருக்கு வஸ்வசா பண்ணுது. நான் நினைக்கிறேன் குர்ஆனில் சரியாக பார்க்கணும். இது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் நினைக்கிறேன். யார் பண்ணது அதில் போட்டிக்குது அஷைத்தானு. நான் சொன்னேன் ஹுவ வந்து ரஃபா வந்து பின்னுக்கு வாரது ரஃபாவாக இருந்தால் அதுதான் அதை செயலை செஞ்சவன். அப்போ ஷைத்தான் வஸ்வசா பண்ணான் அவர்கள் இருவருக்கு என்ற அர்த்தம் வருது. தமிழில் போட்டிக்கிட்டு தீய ஆலோசனை என்னது கிசுக்குவதுன்னு போட்டிக்குது அது வஸ்வசாக்கு. ஸோ விஸ்பரிங்கிற அர்த்தம் இங்கிலீஷில் வருது. சிலதுல வந்து தமிழில் சொல்லக்குள்ள வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்.
அது இங்கிலீஷில் வந்து அது தெளிவாக சொல்லலும். ஹாய் இன்ஷா அல்லாஹ். அது மேபி சரியான தமிழ் வேர்ட்ஸ் இதில் போட்டி இல்லாமலும் மிக சான்ஸ் இருக்குது. ஸோ இல்லாட்டி இது அதை நாங்கள் யூஸ் இல்லையே அது வார்த்தைகளை பாவிச்சு அதில் அதர் ரீசனும் நீ கேளு. 9வது வகாசம உமா. அப்போ கசம் என்று சொல்றது வந்து கசம் எங்களுக்கு தெரியும், சத்தியம் செய்கிறது என்று. அவன் சத்தியம் செய்தான் எனது உமா, அவர்கள் இருவருக்கு அந்த கருத்துப்பட வருது உமா. உமா அது. அடுத்தது தாக்க அஷஜர. தாக்க அஷஜரத்தை. அப்போ தாக்க என்றது சுவைப்பது. தார் சுவைச்சை தாக்க இல்லை தாக்கா என்று தான் இதுனா தாக்கா. அப்போ இதில் வந்து ஹுவ நசர் ஹுமா நசரா தானே. அப்போ ஹுவ தாக்க ஹுமா தாக்கா கனிகளா. அப்போ ஹுவ தாக்க என்ற அவன் சுவைத்தான், ஹுமா தாக்கா என்ற அவர்கள் இருவர்கள் சுவைத்தார்கள். அவர்கள் இருவர்கள் சுவைத்தார்கள். எதை? அஷஜரத்தை, அந்த மரத்திலிருந்து. அப்போ இன்னும் நான் நினைக்கிறேன் இதுவும் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் ரிஃபர் பண்ணுறாக்கும். இன்னொரு விஷயம் நான் இப்போ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஹுவ என்று சொன்னால் ஆண் தான், ஹுமா என்று சொன்னால் அது வந்து அவர்கள் இருவர்கள் அதில் ஆணும் பெண்ணும் மீந்தா அது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்கும் ஹுமா என்று சொல்லே மேலும். இப்போ ஹும் என்றாலும் ஹும் என்றால் பொதுவாக வந்து ஆண்கள் நிறைய பேர் ஈக்குவலத்தான் சொல்கிறேன். ஆனால் ஹும் என்று சொல்ல போகல ஆண்கள் நிறைய பேரை மீக்கலாம், அதுக்குள்ளே பெண்கள் அவர்கள் என்று சொல்லக்கூட அதுக்குள்ளே பெண்கள் ஆண்கள் ரெண்டே மீக்கலும். சரியா? ஆனால் ஹுன் என்று சொன்னால் அது பெண்கள் மட்டும்தான், நிறைய பெண்களுக்கு அது கட்டாயம் நாங்கள் ஹுன் என்று சொல்லணும். ஆனால் ஹும் என்று சொல்ல போகல அங்கே ஆணும் பெண்ணும் மீக்கலும். ஆனால் இப்போ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இப்போ ஆண் மட்டும் நினச்சிக்கோங்க, ஆண்கள் ஆண் பாலை நினைச்சுக்கோங்க. அதுதான் அதை சொல்லுவாங்க, அதை அதுதான் ப்ரையாரிட்டி பண்ணுறது. ஆனால் அது பெண்களும் அதுக்குள்ளே ஈக்கேலும். இப்போ இன்னும் உங்களுக்கு டவுட் ஹும்மா என்று போகல இதை வந்து பெண்ணும் மீக்கித்தானே அப்படி என்று டவுட் வர சொல்லி தான் சொன்னால் அது ரெண்டுக்கும் அது ஹுமா என்னக்குள்ள அது ரெண்டுக்கும் பாவிக்கலும். இது வந்து அது அரபிக்கில் இருக்கிற ஒரு ரூல் உண்டு. ஆனால் இப்போது ஹுவ ஹுமா ஹும் ஆண், ஹிய ஹுமா ஹுன்ன பெண்ணுன்னு நினைச்சுக்கோங்க. எப்படியும் அது ரெண்டுக்குமே ஹுமாயிண்டு தான் வருது. ஹுமாயிண்டு பார்த்தா ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் ரெண்டுக்குமே ஹுமாயிண்டு தான் வருது. லலம்னா அன்ஃபுசுனா. லலம்னா என்ற போகல லலம என்றது தவறு செய்கிறது. ஹுவ லலமா ஹுமா லலமா ஹும் லலமு அப்படி வருது. அனலலம் து நஹ்னு லலம்னா நாங்கள் தவறு செய்தோம். அன்ஃபுசனா நஃப்ஸ் என்றது நஃப்ஸ் என்றே நாங்கள் தானே, நஃப்ஸ் என்றே எங்களுக்கு எங்களுக்கு என்ற அர்த்தம் வருது. நாங்கள் தவறு செஞ்சோம் எங்களுக்கே என்ற அர்த்தம் வருது. இப்போ இது வந்து நான் நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து அல்லலம் நான் புசுனா அதை துவா உண்டு மீக்குது. நாங்கள் அதை இஸ்திஃபார் துவா உண்டு. இதெல்லாம் நாங்கள் குர்ஆன் படிக்கல டீட்டெயிலாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்டா வந்து இப்போ நாங்கள் அது சின்ன சின்ன துணி தானே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்போ வந்து அது அது என்னதுக்கு இது வருது, என்ன சம்பவத்தில் வருதுன்னு கொஞ்சம் லைட்டாக இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் வரமாக ஈக்கும். ஆனால் குர்ஆனில் போனால் அது அப்படியே ஒரு இது ஸ்டோரி தான் இங்கே துண்டு துண்டாக உடச்சி அதை கிராமர் படிக்கிற சொல்லிட்டு எங்களுக்கு போட்டு தந்துக்கிறாங்க. அது பாருங்க. அடுத்தது அஹ்ரஜ. அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி. ஹரஜ என்பது வெளியாக்குறது. நீங்கள் கண்டிப்பீங்க எக்ஸிட் போர்டு வரல ஹரஜா ஹுரூஜ் அப்படி போட்டி இப்போ வெளியாகிறது வெளியாக்குறது என்ற அர்த்தம். அஹ்ரஜ் என்றா அவன் வெளியாக்கினான். யார? அப்பா என்றது வந்து நார்மலாக வந்து அப்பா என்றது வாப்பா தானே. அபைக்கும் என்றது பேரண்ட்ஸ் என்று எடுக்கணும். அம்மா அப்பா ரெண்டு பேரையும் மீன் எடுக்கலும். ஸோ உங்கள் கும் என்ன கும் மிக்குது உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய தாயும் தந்தையும் என்று எடுப்போமே பேரண்ட்ஸ். சரியா? அப்போ அவன் வெளியாக்கினான் உங்களுடைய தாயும் தந்தையும் மின் ஜன்னதி மினல் ஜன்னதி. அப்போ வந்து ஃப்ரம் பேரடைஸ் சொர்க்கத்திலிருந்து. இப்போ விலங்கு தெளிவாகவே இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் தான் போகுது. அடுத்தது வைதா ஃபாலு ஃபாயிஷத்தன். அப்போ ஃபாலா என்றது செய்வது, ஃபாலு என்றது ஹுவ ஃபாலா ஹுமா ஃபாலா ஹும் ஃபாலு அவர்கள் செய்தார்கள் என்ற அர்த்தம் வருது. நான் இப்போ அதை மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ண போனால் அது ஒரு ஸ்டோரியாக மாறுது. ஸோ அதை சுற்றி நான் அதை இதில் மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். நான் அடுத்தது இல்லை லமீர் ஒன்றும் இல்லை, ஒரு லமீரும் லமீர்ன்றது பிரதிச்சம் அது வந்து இல்லை. அடுத்தது வந்து 14வது அமர
அமர என்றால் கட்டளையிடுவது. யார் கட்டளையிடுகிறது? அமர, அவன் கட்டளையிட்டான் என்ற கருத்து வருது அமர. அடுத்தது ஹர்ரம. ஹர்ரம் என்று தடை செய்வது. ஹர்ரம ஹுவா ஹர்ரம ஹுமா ஹர்ரமா. அப்போ ஹர்ரம் என்றது அவன் தடை செய்தான். 16வது ஜா. ஜா என்றா வருவது. நான் முதல்ல படித்தோம். ஹுவ ஜா உமா ஜா. சரியா? அப்போ அவன் வந்தான். 17வது கஸ்ஸபு ஒஸ்தக்பரு. கஸ்ஸபு என்றா மறுப்பது. ஒஸ்தக்பரு என்றா இஸ்தக்பர் என்றா தக்கப்பர் என்றா பெருமை அடிக்கிற என்ற கருத்தை எடுக்கிறது. ஆணமாக இருப்பது என்று வர்த்திக்கு நான் அதுதான் அசல் சரியான டிரான்ஸ்லேஷன் ஆகிக்கும். கஸ்ஸபு என்றா அப்போ அவர்கள் மறுத்தார்கள் என்ற அர்த்தம் எடுக்கலும். இஸ்தக்பரு என்று வர போகல அவர்கள் ஆணவமாக இருந்தார்கள் என்ற கருத்தை எடுக்கிறது. ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஐடியா ஒன்று வந்திக்குமே நினைக்கிறேன். இப்போ இது வந்து குர்ஆன்ட ஒவ்வொரு சில பகுதிகள் எடுத்து போட்டதால் இது குர்ஆன் ஆயத்தோடு டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள தான் இது டிரான்ஸ்லேஷன் வந்து சரியாயிக்கும். ஐ சுட்டினா நான் வந்து கடைசியில் ஃபிகில் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணேன். ஏன்னா ஃபுல்லாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டோரி போகுது. ஸோ அப்போ அதை வந்து குர்ஆனில் படித்து டிரான்ஸ்லேட் பண்ண போகல அது இதை விட உங்களுக்கு தெளிவாக விளங்கும் மாஷால்லாண்ட் அந்த ஸ்டோரி. அப்புறம் அந்த குர்ஆனை வாசிக்க போகல அது ஸ்டோரி விளங்க ஸ்டார்ட் ஆகும் மாஷால்லாண்டு. நீங்கள் இவ்வளோ காலமாக அது ஸ்டோரி இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டோரி 2 சூறாவில் வருது. இது 2 இடத்துல மெயினாக வந்து ஒவ்வொரு கேமரா ஆங்கிளில் வருது. ஒன்று ஷைத்தான்ட கேமரா ஆங்கிளில் வருது, ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட கேமரா ஆங்கிளில் வருது. ஸோ அப்படி அது வந்து ஸ்டோரி வந்து கேட்கக்குள்ள அவ்வளோ படிப்பினை அதில் அவ்வளோ படிப்பினைக்குது. அது ஸ்டோரியில் நிறைய படிப்பினைக்குது. எனக்கு மிச்ச நேரம் சில விஷயங்கள் செய்ய போகல அது ஷைத்தான்ட ஸ்டோரி தான் இந்த நேரம் நினைவு வரும். அதை நான் இப்போ அதை இன்னும் இது படைச்சது மரத்தில் இது தின்னவானம் என்றது வெளியாக்குறது இல்லை. இந்த குர்ஆனில் அது ஸ்டோரியை சொல்ல போகல அதில் நிறைய படிப்பினைக்குது. சுப்ஹானல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் வார அத்தனை நிறைய விஷயத்துக்கு அதில் படிப்பினைக்குது. ஏன்னா அதுதானே ஃபஸ்ட் ஸ்டோரி. சுப்ஹானல்லாஹ் அதை படித்தா விளங்கும். மாறமாக இம்பார்ட்டன்ட் ஒரு இன்சிடெண்ட் தான் அது. ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட். ஸோ இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இப்போ காய்த்தான் நான் அதை ஃபுல்லாகவே அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணல, நான் ஃபிகில் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதில் நோக்கமே எங்களோட குர்ஆனை விளங்குறது தான். இப்போ நாங்கள் சின்ன துண்டு டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு மொழிபெயர்த்ததுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆயாவாக எடுத்து ஒவ்வொரு சூறாவை எடுத்து இன்ஷா அல்லாஹ் மொழிபெயர்த்து கொண்டு போவோம், டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போவோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அதை ஓதக்கொள்ள அதை விளங்கும். இன்ஷா அல்லாஹ் அது தராவியில் கேட்கக்கொள்ள விளங்கும். நாங்கள் எங்களுக்கு அதை மனப்பாடம் பண்ணி என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ண லேசாகும் இன்ஷா அல்லாஹ். இதை குர்ஆனை விளங்கி மனப்பாடம் பண்ணுறது ஆக லேசி. நம்புறேன்னா நமக்கு ஆக லேசி. நான் முந்தி சரியான கஷ்டம் மனப்பாடம் பண்ணுறது நினைவு வச்சுக்கொள்வேன். இப்போ மனப்பாடம் பண்ணக்குள்ள சரியான லேசி. ஏண்டா அதுக்கு போகிற வார ஆயத்தை எங்களுக்கு அர்த்தத்தை யோசிச்சா அது ஆயத்தை எங்களுக்கு அரபி தெரியும் சுற்றி நான் என்ன செய்கிற அர்த்தத்தை யோசித்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்போ அது ஆயத்து நினைவு வரும். ஸோ அது வந்து சரியான லேஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இதை ஆடியோ கொஞ்சம் நீண்டமாக வச்சு பிரச்சனை இல்லை. இது வந்து ரிவிஷன் கிளாஸ் தான். இது குர்ஆனை விளங்கி இதுபடி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.